புதினா கொத்தமல்லிலாம் வச்சு துவையல் பண்ணியிருக்கேன், சட்னி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து தொக்கு பண்ணுறேங்க. புதினா கொத்தமல்லி தொக்கு ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் மல்லி, சீரகம், கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் புளி வச்சு நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி அதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளிப்புக்கு கடுகு ஒரு 10-15 பூண்டு போட்டுக்கலாம். அதோடவே வரமிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பொடியும் மேலாட்டமாக தூவி நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சுட சுட சாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன மாதிரியே டெய்லி சட்னி வைக்கிறவங்களா நீங்கள்? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரே மாதிரி ஏங்க சட்னி வைக்கணும்? கொஞ்சம் வித்தியாசமாக சட்னி வைக்கலாம்ல. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக டீ கடை பஜ்ஜி சட்னி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் சமையலில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வர காரணம். ஒரு பேனில் எண்ணெய் போட்டுக்கோங்க. 3 வரமிளகா, நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2-3 பச்சை மிளகா, அதோடவே சம அளவு தக்காளி. வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அதே அளவு தக்காளி, புதினா கொஞ்சம் தூக்கலாம். 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. இந்த சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். இட்லிக்கு இருந்தால் எம்மையாக இருக்கும். ஆனால் எனக்கு இட்லி மாவு இல்லைன்றதுனால தோசை ஊற்றுறேன். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னது வேலூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கிரேவியா? அப்படிலாம் யாரும் கேட்டுறாதீங்க. இது வேலூர்லேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க, அதனால வேலூர் கத்திரிக்காய் கிரேவி. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை காம்போடவே குண்டு குண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே கட் பண்ணும்போது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இரும்பு பாத்திரத்தில் தான் பண்ணியிருக்கேன். இரும்பு கடாயில் தாராளமாகவே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதில் கடுகு மிளகு தாளித்து அரைச்ச விழுதோடு கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் நம்ம குண்டு குண்டு கத்திரிக்காவை சூப்பராக அதில் இறக்கி விட்டுடலாம். 5 மினிட்ஸுங்க மூடி போட்டு வச்சு பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திறந்தா நல்லா நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி சமைக்கிறது, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த மாதிரி எம்மியாக கூட சமைக்கலாம். அப்படின்றதுனால தாங்க இந்த வீடியோ. ட்ரை பண்ணுங்கள். இந்த மழை நாள் வந்தாலே சளி பிடிக்கிற தொல்லை எல்லாருக்கும் இருக்குது. தும்பல், இரும்பல், சளி பிடிக்கிறது. அதே மாதிரி மழை நாள் வரும்போது கூடயே அதுக்கு மருந்தாக காரப்பொடி மீனும் வந்துடுங்க. மார்க்கெட் ஃபுல்லாக காரப்பொடி, அதுவும் குட்டி காரப்பொடி மீன். அதுதான் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? காரப்பொடி மீன் குழம்புக்கு புளி ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்க. தண்ணி கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். 2 பழுத்து தக்காளி, 2 வெங்காயம் அரைச்சி அதோடவே அந்த விழுதை ஆட் பண்ணிடலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் கலந்து குழம்பு தயாராக எடுத்து வச்சிடலாம். ஒரு மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் போட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு இந்த குழம்பையும் அதில் ஆட் பண்ணிடலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 20 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நல்லா இடித்து குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க காரப்பொடி மீன் அதில் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு கொதிக்க விட்டு சுட சுட சாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். என்னதான் விதவிதமாக சமைச்சாலும் நமக்கு பாட்டியோட கைப்பக்குவம் வருமா? எங்கள் பாட்டியோட ஃபேவரட் காரக்குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச மசாலா, குழம்பு மசாலா 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதோடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் போட்டு தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். அதோடவே உரிச்ச பூண்டு கை நிறைய போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மொச்சப்பயிறு நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். அதோட கருணக்கிழங்கையும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம். இதில் என்ன ஒன்றுனா பாட்டி வந்து வெங்காயம் தக்காளி அப்படியே போடுவாங்க, நான் அரைச்சி போட்டிருக்கேன். இதான் வித்தியாசம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டும். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டு இறக்கணும்னா பாட்டியே நேரில் வந்து வச்சு கொடுத்த மாதிரி ஒரு காரக்குழம்புங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லேட் மிளகு சுக்கா எடுத்துக்கோங்க. டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா?
ஆம்லேட் பெப்பர் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு ஆம்லேட் தான் ரெடி பண்ண போகிறோம். யாரெல்லாம் ஆம்லேட்டுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு பண்ணுவீங்க? நான் வதக்கிட்டு தான் பண்ணுவேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு எண்ணெயில் லைட்டாக ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை தான் ஆட் பண்ண போகிறேன். முட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஆம்லேட் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமையும் நம்ம முட்டை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லியும் தக்காளியும் நான் தாளித்து வச்சுட்டேன் சட்னிக்காக. நீங்கள் தாளிக்காமல் தக்காளி, காஷ்மீரி சில்லி அடிச்சுட்டு அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு பச்சை ஸ்மெல் போனவுடனே குட்டி குட்டியாக ஆம்லேட்டை கட் பண்ணி அதோடு போட்டு நல்லா கலந்துட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ஆம்லேட் பெப்பர் ஃப்ரை ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த ஆம்லேட் பெப்பர் ஃப்ரையை ட்ரை பண்ணுங்கள். எங்க 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 ரோஸ் மில்க் தோசை. யாரும் என்ன வீடியோ பார்த்துட்டு திட்டக்கூடாது சரியா? சில நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி கொஞ்சம் ஏமாத்திக்கலாம், பரவாயில்ல. இன்னைக்கு வந்து ரோஸ் மில்க் தோசை அப்படின்ற பேரில் பீட்ரூட் தோசையை தான் கொடுக்க போகிறோம் குட்டீஸ்க்கெல்லாம். ஒன்றுமே தெரியாதுங்க. இன்னைக்கு வந்து வீட்டில் பீட்ரூட் மட்டும் ஒரே ஒரு பீட்ரூட் இருந்தது. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. துருவிட்டு கொஞ்சம் பொடியாக வெங்காயம் கட் பண்ணி பச்சை மிளகா கட் பண்ணி வதக்கிட்டு மாவில் கலந்து தோசை ஊற்றினம் பாருங்க. அதில் பீட்ரூட் இருக்கிறதும் தெரியல, இனிப்பு டேஸ்ட்டுமே தெரியல. அரைச்சி போட்டிங்கன்னா ஒரு மண் வாசனை வரும், ஏன்னா நம்ம வதக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் நான் துருவி போட்டிருக்கேன். லைட்டாக வதக்கிட்டு நம்ம மாவில் போடும்போது அந்த மண் வாசனை பீட்ரூட்லேருந்து வராது. ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. என்ன சட்னி வேணுமோ வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் நல்லா சூடாக ரசம், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. எப்படி இருக்கும்? இன்றைக்கி மைசூர் ரசம் தான் வைக்க போகிறேன். 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி விதை, அதோடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2-3 வரமிளகா நல்லா வறுத்துக்கலாம். எந்த ரசத்துக்கும் தேங்காய் போட மாட்டோம். இந்த ரசத்துக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் போட்டு அதையுமே நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி கையிலேயே பிணைஞ்சு போட்டிருக்கேன். அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அரைச்ச பொடியோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையுமே கலந்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நுரைச்சி வரும்போதே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதோடவே கொஞ்சம் கடுகு, சீரகம், நெய்யில் தாளிப்பு பண்ணி போட்டுடலாம். யம்மியாக இருக்கும். இந்த ரசம் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தியில் புதுசா ஓகே செஞ்சிடலாம். சப்பாத்தியே வித்தியாசமான டேஸ்ட்டில் வேணுமாங்க, அதான் யோசிக்கிறேன். சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு. இன்றைக்கி வேற சென்னையில் சூப்பராக மழைங்க. குழு குழுன்னு மழையில் நல்லா சூடாக சப்பாத்தி, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரோக்கியத்தோட. பொன்னாங்கண்ணி கீரையை கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு லைட்டாக ஒரு வதக்கல், ரொம்ப வேக விடாதீங்க, லைட்டாக ஒரு வதக்கல் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் கலந்து மாவு பிணைஞ்சோம்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியுமே நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சுட்டு திரட்டி சப்பாத்தி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. வித்தியாசமான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, ஆரோக்கியமான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழு குழுன்னு மழையில் சூடாக சப்பாத்தி எப்படி இருக்கும்? நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள்.